Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ்ல வந்து wheel spoke flower எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, என்னுடைய சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற all என்ற பட்டனையும் click பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க friends, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய ப்ராஜெக்டர் வந்து நான் இப்போ மேஜிக் சர்க்கிள் வச்சு நான் வந்து செய்ய போறேன். மேஜிக் சர்க்கிள் மூலமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் फ्रेंड्स. சோ மேஜிக் சர்க்கிள் நான் இங்க போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு மேல என்ன செய்ய போறேன்னா செயின் 6 நான் ஆட் பண்ண போறேன். 3 4 5 6. So chain 6 நான் இங்க செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து இந்த சர்க்கிள்குள்ள வந்து நான் டபுள் crochet நான் வந்து செய்ய போறேன். ஒரு டபுள் crochet நான் வந்து செய்ய போறேன். So ஒரு டபுள் crochet நான் இங்க பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா chain 3 ஆட் பண்ண போறேன். 1 2 3. So chain 3 நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதே சர்க்கிள்குள்ள இன்னொரு டபுள் crochet நான் வந்து ஆட் பண்ண போறேன். So இதே process தான் வந்து கண்டினியூவா பண்ணிட்டு இருக்க போறோம். So நமக்கு 6 spaces வந்து நமக்கு கிடைக்கணும். So இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இங்க செகண்ட் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாதிரி இன்னும் 4 ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கணும். So இப்போ chain 3 நான் ஆட் பண்றேன். இப்போ நான் இங்க டபுள் crochet நான் செய்றேன். So 3 spaces நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இன்னும் 3 spaces நமக்கு வேணும். இப்போ நான் chain 3 இங்க ஆட் பண்றேன். இப்போ ஒரு டபுள் crochet நான் செய்றேன். So மறுபடியும் chain 3 ஆட் பண்றேன். இப்போ டபுள் crochet நான் இங்க செய்றேன். So இப்போ எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இதை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு 6 வந்துடும். ஸோ இப்போ நான் என்னுடைய சர்க்கிளை சின்னதாக செஞ்சுக்கிட்டு நான் இங்கே செயின் 3 ஆட் பண்ணி நான் ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ 1 2 3 4 5 இதை செஞ்சோன்னா 6 ஆகிடும். ஸோ 6 செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேல செயின் 3 ஆட் பண்றோம். இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்பேஸ்ல வந்து 4 டபுள் crochet's நான் வந்து செய்ய போறேன். ஸோ 1 2 3 4. ஸோ 4 பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் செயின் 3 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் எங்கே செய்ய போகிறேன்னா ஸோ இதே கேப்பில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ சேம் கேப்பில் தான் ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சுருக்கேன். ஸோ அடுத்து இருக்கிற அந்த கேப்லையும் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் செஞ்ச பிறகு இதுக்கு மேலே நான் செயின் 3 ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கேப்ல நம்ம 4 டபுள் crochet's நம்ம செய்ய போறோம். So 1 2 3 4. இதுக்கப்புறம் செயின் 3. ஸோ செயின் 3 ஆட் பண்ணி நான் இதே ஸ்பேஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் நான் செய்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்லையும் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் செய்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து கண்டினியூவாக இந்த எல்லா ஸ்பேசஸ்லையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வரைக்கும் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும்னு காமிக்கிறேன். நான் இப்போ லாஸ்ட் ஸ்பேஸ் வரைக்கும் நான் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் செயின் 3 ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் நான் செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம்
நான் இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு பின்னாடி நான் வந்து ஒரு செயின் 1 செஞ்சு நான் என்னுடைய யானை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய யானை நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணிட்ட பிறகு எனக்கு என்னுடைய ஃப்ளார் வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யான்ஸை வந்து நான் என்னுடைய நீடல் மூலமாக நான் பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணிட போகிறேன். இந்த யான்ஸ்குள்ளேயே வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய யானை வந்து எக்ஸ்ட்ரா யான்ஸை வந்து நான் இந்த மாதிரி உள்ள இந்த யான்குள்ளேயே நான் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணி நான் என்னுடைய இந்த யானை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய வீல் ஸ்போக் ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில்